ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தான் என்ன பண்றாரு? உயர்த்தி ராஜாவாக ஆக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை சொல்லலாம், நீ எதுக்கு பிரயோஜனம் இல்லை, என்ன முடியும், நீ சின்ன பையன், குடும்பத்துல சின்னவன், உன்னால என்ன செய்ய முடியும், வேலை மாதிரி நீ எதுக்குமே தகுதி இல்லாத ஆளு, நீ உன்னை வச்சு என்ன பண்ண முடியும் கம்பெனில அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யார பலவீனமாக நம்புகிறாயோ, யாருக்கும் எதுவுமே பிரயோஜனம் இல்லை என்று வாழ்கிறாயோ, உன்னை வைத்து தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் சொல்கிறார், உங்கள் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிற தேவன். நீ இந்த சின்ன இடத்துல இருந்தாலும், சிறிய பட்டணத்தில் இருந்தாலும், சிறிய கிராமத்தில் இருந்தாலும், சிறிய வில்லேஜ்ல தான் இருக்கிற நினைச்சாலும், ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் புறஜாதிகளை உங்கள் முன்னிருந்து துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குகிற தேவனாக இருக்கிறார். பிரியமான இஸ்ரவேல் குடும்பத்து தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதத்துல 115:12 பார்க்கும்போது இஸ்ரவேல் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு சபையில வந்திருக்கிற ஒரு குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, யாத்திராகமம் 33:7 நம்ம வாசிக்கிறோம். அதே போல